முதல்ல திரு பாலச்சந்திரன் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இப்போ டெல்லி பயணத்திலிருந்து மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அமைச்சர்களின் செயல்பாடு, இன்னைக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை நிகழ்ச்சி தொடக்கம் அப்படின்னு சொல்லி அந்த விழா ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது வரைக்கும் தொடர்ச்சியான விமர்சனங்களை தாவேக அரசு, முதலமைச்சர் விஜய் எதிர்கொண்டுகிட்டே வராரு. இந்த விமர்சனங்கள்லாம் சரியான விமர்சனங்கள்னு பார்க்குறீங்களா, இல்லை அரசியல் நோக்கத்தோடு சொல்லக்கூடிய விமர்சனங்களா புரிஞ்சுக்கணுமா? இல்ல, இது அரசியல். எல்லாருமே அரசியல் பண்றாங்க, இவங்களும் அரசியல் தான் பண்றாங்க. அரசியல் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. அரசியல் பண்றதுக்காக தான் அரசியல் கட்சிகள் இருக்காங்க. அவங்க வைக்கிற விமர்சனங்கள் சரியான விமர்சனங்களா, தவறான விமர்சனங்களா அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம அது ஆக்கப்பூர்வமானதா இல்லையான்னு சொல்ல முடியும். விஜய் சில விஷயங்கள்ல தடுமாறுகிறாருங்கிறது உண்மைதான். ஆனா இந்த சமயம் நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நரேந்திர மோடி இந்தியாவுடைய பிரதமர் ஆன உடனே ஜப்பான் நாடு அவருக்கு அழைப்பு கொடுத்து இவர் அழைப்பை ஏற்றிருந்தார். கடைசி நிமிஷத்துல கேன்சல் பண்ணிட்டார். இது இன்டர்நேஷனல் புரோட்டோகால்ல ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிகழ்வு. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆனா அவர் பண்ணிட்டாரு. ஆனா அதற்கப்புறம் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கலாம், இல்ல நீங்க குஜராத்ல உட்காந்துட்டு குதிரை ஓட்டின மாதிரி இங்க கிடையாது, ஒரு இன்டர்நேஷனல் இன்சிடென்ட் அது மாதிரி பையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். அதற்கப்புறம் அவர் அது மாதிரிப்பட்ட ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தவே இல்லை. இத்தனைக்கும் அவர் 12 வருஷம் குஜராத்ல சிஎம் இருந்துட்டு இங்க வந்தார், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்தார். அவரே தவறி இருக்காரு. அப்போ இன்னைக்கு விஜய் புதுசா வந்திருக்கிறாரு. நான் விஜயுடைய ஆரம்பத்திலிருந்து, உங்களுடைய மாநாடு துவக்கத்திலிருந்து நான் சொன்னது இதே கருத்தை இன்னும் நான் நினைக்கிறேன். விஜய் இன்னும் பூரணமாக அரசியல் முதிர்ச்சி பெறவில்லை. அந்த அரசியல் முதிர்ச்சி பெற்ற பின்னால் தான் அவர் அரசியலில் இத்தகைய போட்டிக்கு வந்திருக்க வேண்டும் சொல்லி நான் நினைச்சேன். இன்னைக்கு அப்படித்தான் நினைக்கிறேன் நானு. ஆனால் ஒரு மாநிலத்தின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். அந்த மாநிலத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அதுக்காக அவர் போகும் பொழுது சில விஷயங்கள் தவறுதலா நடந்ததுன்னா தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவரை எதிர்பார்ப்போம். தொடர்ந்து தவறுகள் நடந்து கொண்டிருந்தால் விமர்சனங்கள் கடுமையாகும். இது என்னுடைய பார்வை. இப்ப சிங்கப்பெண் படை இவர் அதுக்கு ஏன் போக மாட்டேன் போகலங்கிறது விழாவை ரத்து பண்ணது என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா அது முதல்ல இவருடைய அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்டா இருந்தது. அப்படி இருக்கும்போது இதுல எல்லாம் அவர் தடுமாறக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அரசியல் கட்சிகள் குறை சொல்றாங்கன்னா அவங்க குறை சொல்றது அர்த்தபூர்வமானதா தான் இருக்கு. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, செய்திகள் கசிய விடப்படுகின்றன. அதே ரொம்ப தவறு. ஒரு முதலமைச்சர் போறதுக்கு முன்னாடி என்னென்ன காரியத்திற்காக அவர் டெல்லிக்கு போறாருன்னு சொல்றாரோ அதை எல்லாமே நிறைவேற்றுவதற்கு அதிகாரிகள் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும்னா பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்குறது, உள்துறை அமைச்சரை பார்க்கணும்னா உள்துறை அமைச்சருடைய அப்பாயின்மெண்ட் வாங்குறது, இது மாதிரிலாம் இருக்காங்க. அதே மாதிரிதான் நிதியமைச்சரை பார்க்கிறதுக்கும். இப்போ இவர் போனவருக்கு என்ன சொல்லப்படுது என்றால், இவர் கேட்ட நேரத்துக்கும் உள்துறை அமைச்சர் கொடுக்கணும்னு நினைச்ச நேரத்துக்கும் இடையில சரிப்பட்டு வரலை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்படிப்பட்ட நேரங்கள் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எது காமன் டைம்னு பார்ப்பாங்க. சில சமயம் எடப்பாடி ராத்திரி 10 மணி கூட பார்த்திருக்கிறாரு, உள்துறை அமைச்சர் பார்த்திருக்காரு, அவர் முதலமைச்சராக இல்லாத போது கூட பார்த்திருக்காரு, நமக்கு தெரியும் அது. அதனால எது சரியான நேரம்னு பார்த்து எந்த செய்திகளும் கசிய விடப்படாமல் எது சரியான நேரமோ அந்த நேரத்தை முதலமைச்சர், உள்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இவர் முதல்ல போகும் பொழுது இவர் என்ன செய்வாரு, ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறதுங்கிறது கண்டிப்பா பண்ணணும். இவர் கேரள முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர் போய் பார்க்கலையா? ஒரு எந்த மாநில முதலமைச்சரும் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னால் உடனடியாக பிரதம மந்திரியை சென்று பார்ப்பது என்பது ஒரு மரபு. ஆனா அந்த மரபோட சேர்ந்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ கிடைச்சா கூட தன் மாநிலத்தின் முக்கியமான பிரச்சனைகளை சொல்ல வேண்டிய கடமையும் முதலமைச்சருக்கு இருக்கு. அப்ப இவர் சொன்ன பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொன்னாரா, முக்கியமில்லாத பிரச்சனை எதையாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீட்டை பத்தி பேசியிருக்கணும், கண்டிப்பா பேசியிருக்கணும். அது கடிதமே எழுதியிருக்காரு. அதை பத்தி மென்ஷன் பண்ணதாவே அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்புல ஒண்ணும் இல்ல. இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பிரதம பாவம் அவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு ஆனது குழப்புறாங்க, வேணும்னே குழப்புறாங்க. தெளிவுபடுத்தும். அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய பாடலும் தேசிய கீதமும் இசைக்கப்படும் பொழுது அந்த இரண்டில் முதலாவதாக தேசிய பாடல் இசைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க தமிழ்த்தாய் வாழ்த்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல. இவர் எதுக்கு போய் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல இசைக்க அனுமதி கொடுங்கன்னு அவர்கிட்ட கேட்கணும்? அவங்க அனுமதி கொடுக்க வேண்டியதே இல்லை. அந்த ரெண்டுல முதல்ல வந்தே மாதரம் பாடட்டும், ரெண்டாவது இது பாடட்டும், ஜனகணமன பாடட்டும். ஆனா இந்த ரெண்டை தவிர தமிழ்த்தாய் வாழ்த்து வழக்கம் போல முதல்ல பாடட்டும். இன்னொன்னு என்ன சொல்லி குழப்பறாங்கன்னா, அது கவர்னர் ஃபங்க்ஷன். இது வேணுமே திசை திருப்புறது. கவர்னர் ஃபங்க்ஷன் ஒண்ணுமே கிடையாது. அது அரசு விழா, அரசு நிகழ்வு. மந்திரிகள் பதவியேற்பது என்பது அரசு நிகழ்வு. அதுல யாரோ ஒருத்தர் கவர்னர் இருக்கிறதுனால அவர் சொன்னபடியெல்லாம் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டா அதையெல்லாம் ஏத்துக்கணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. முதல்ல அவர் சொல்றதே மரபு மீறிய செய்கை. அவர் சொல்றது, இவங்க அதை செய்யறதுங்கிறது இன்னொரு மரபு மீறிய செய்கை. சட்டமன்றத்துல போன ஆட்சி இருந்தபோது நடந்தது எல்லாருக்குமே தெரியும். ஆனந்த் ரவி எவ்வளவு சொல்லி பார்த்தாரு. சட்டமன்ற அவைத்தலைவர் ரொம்ப சுருக்கமாக, இங்கு அவைத்தலைவர் தான் முடிவெடுக்கக்கூடியவர்.
கவர்னர் கிடையாது, முதலமைச்சர் கிடையாது. அதே மாதிரி அரசு விழாக்கள்ல முடிவெடுக்கக்கூடியவர் முதலமைச்சர் தான், கவர்னர் கிடையாது. அதனால இதுல வந்து இங்க போய் தமிழ் தாய் வாழ்த்து வந்து ஒரு பெரிய நழுவுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானு. இது மிகப்பெரிய தவறு. தன்னுடைய மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்குற மாதிரி ஆயிருச்சு. மற்றபடி அவர் போய் சொன்னது அந்த வான்வெளி பாதுகாப்பு நிச்சயமா தேவைதான். ஏன்னா இன்னைக்கு வந்து சர்வதேச ரீதியா நம்ம பார்க்கிறோம், போர்கள் தரைப்படைகள் மூலமாக வெற்றி தீர்மானிக்கப்படுவதில்லை, வான்வெளியில் தான் தீர்மானிக்கப்படுகின்றன. அதனால அந்த பாதுகாப்பு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, தி பவர் என்ஜின்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு யாரெல்லாம் பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, இவைகள் எல்லாம் த பவர் என்ஜின்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய டெவலப்மெண்டல் குரோத்துக்கு முக்கியமான மாநிலங்கள். அதனால அடுத்த ஒரு யுத்தம்னு சொல்லி வந்ததுன்னா இந்த மாநிலங்கள் குறிவைக்கப்படும். அவர்களை குறிவைப்பதன் மூலமாக வளர்ச்சியை தடுக்கலாம் என்று பார்ப்பார்கள். அதனால அந்த கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கை தான், உடனடியாக அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். மற்றபடி இவர் போனாரு, 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க, 3 நிமிஷம் தான் பேசினாரு. ஒரு நிமிஷமே பேசியிருந்தா கூட பேசுறது இவர் வந்து கொடுத்துறாரு, இன் ரைட்டிங் கொடுக்க போறாரு. எங்களுக்கு இந்த செயல்களுக்கு எல்லாம் இம்மீடியட்டா வந்து தேவை இருக்கு அப்படின்னு கொடுக்க போறாரு. சரியான செயல்களை கொடுத்திருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மை. நீட்டை விட்டதுங்கிறது வந்து ஒரு குறைதான். மீனவர்களை பத்தி சொன்னது சரிதான். அந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது, தீர்க்க வேண்டியது ஒன்றிய அரசு தான். அவங்க கிட்ட தான் போய் சொல்லணும், இன்டர்நேஷனல் இஷ்யூ அப்படிங்கிறதுனால. இவங்களை அரசியல் செய்தி கசிய விடப்பட்டது. சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பார்ப்பாரு, பிரியங்கா காந்தியும் பார்ப்பாருன்னு செய்திகள் கசிய விடப்பட்டன. இவருடைய ஸ்வேரிங் இன் செரமனிக்கு வந்து ராகுல் காந்தி நேரம் வந்திருந்தார். அது ஒரு பண்பாடான, ஒரு கூட்டணி அமைச்சதுனால பண்பாடான ஒரு செயல். இவருடைய கேரள முதலமைச்சருடைய ஸ்வேரிங்கிற்கு இவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, ஆனால் செல்லவில்லை என்று சொல்லப்பட்டது. அது அவ்வளவு தூரத்துக்கு பண்பாடான ஒரு செயல் இல்லை. இல்ல பண்பு அப்படிங்கறத தாண்டி அதுல ஏதாவது அரசியல் செய்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப டெல்லியில இந்த நடக்காத சந்திப்பும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இதுல அரசியல் செய்தி நிச்சயமா இருக்கு. இவரு ஸ்டாலின் இருந்த பொழுதே நம்ம செய்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்டாலினிடம் வந்து பிஜேபி சொன்னது, நீங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போங்க, எங்களுக்கு அதுல எந்த விதமான ப்ராப்ளம் இல்ல, உங்களுக்கு நாங்க ப்ராப்ளம் கிரியேட் பண்ண மாட்டோம், ஆனா காங்கிரஸோட ஓட்டு அப்படிங்கறது மட்டும் நீங்க கட் பண்ணிருங்க. ஏன்னா நேஷனல் லெவல்ல வந்து காங்கிரஸுக்கு பலம் சேர்க்கிறாங்கிறதுனால அதை சொன்னாங்க. ஆனா ஸ்டாலின் அதை ஏத்துக்கல. ஏன்னா காங்கிரஸுடைய கொள்கைகள் வந்து திமுக சொல்ற அந்த மதச்சார்பின்மை, ஒருங்கிணைந்த வளர்ச்சி, இதையெல்லாம் காங்கிரஸும் பேசினாங்க. அதனால அவர் காங்கிரஸோட ரொம்ப உறுதியா நின்னாரு. இவர் வந்து காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்த போது ஏத்துக்கிட்டாரு. அந்த காங்கிரஸுடைய இதுல இருந்து அமைச்சர்கள் வந்து அவர் நியமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பார்னு செய்தி கசிய விடப்படுது. அதுக்கப்புறம் பிரதம மந்திரியை போய் பாக்குறாரு, உள்துறை அமைச்சரை பார்க்கவே முடியல. எதனால வந்து இவங்களெல்லாம் பார்க்கலன்னா அரசியல் தான் காரணமாக இருக்கும். ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளாதது இவர் ஏற்றுக்கொண்டாரா தெரியல. ஏன்னா எம்ஜிஆரே ஒரு தடவை வந்து இந்திரா காந்தியை வந்து தஞ்சாவூர்ல போட்டி போடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் மொரார்ஜி சொன்னோன்னு பின்வாங்கிட்டாரு. இந்த சரித்திரம் சினிமா நாயகர்களுக்கு உண்டு. ரியல் ஹீரோஸுக்கும் ரியல் ஹீரோஸுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அது மாதிரியே திரும்பவும் நடக்குதா தெரியல.